அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? இன்னைக்கு காலையில சட்டமன்ற உறுப்பினரா பதவியேற்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏவாவேலு, உதயநிதி ஸ்டாலின், கே நேரு, சேகர் பாபு எல்லாம் போயிட்டு முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க. ஒரு மரியாதை நிமித்தமா சந்திச்சாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுல நம்ம உதயநிதி ஸ்டாலினோ, கே நேரோ, ஏவாவேலுவோ ஓரளவுக்கு அப்படியே பர்ஃபார்மன்ஸை போட்டு அப்படியே மூஞ்சி சோகமா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு, ஐயோ தலைவரே நீங்க இல்லாம நாங்க மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக போறோமே அப்படிங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு நகர்ந்திருக்காங்க. ஆனா சேகர் பாபா பத்திலாம் தெரியும்ல, என்ன பர்ஃபார்மன்ஸ் அள்ளி விட்டுருக்காரு. அப்படியே கதறி கதறி கண்ணுல தண்ணி வர அளவுக்கு அழுதுருக்காரு. நீங்க இல்லாம நான் எப்படி சட்டமன்றத்துல போய் சட்டமன்ற உறுப்பினரா பதவி ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல தலைவரை, நான் போகலங்க தலைவரை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சேகர் பாபு அழுதுருக்காரு. அவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்னா, அவ்வளவு அழுகாட்சியா இருக்கு அப்படின்னா, உங்களை யாரு இப்ப சட்டமன்றத்துல வந்து சட்டமன்ற உறுப்பினரா பதவி ஏற்றுக்க சொன்னது? வேணாம், எங்க தலைவரே தோத்து போயிட்டாரு, எனக்கு மட்டும் என்ன இந்த சட்டமன்ற பொறுப்பு, எனக்கும் வேணாம், நான் எம்எல்ஏவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணாம் ராஜினாமா பண்ணிட்டு போறது. சும்மா நடிக்கிறது. உங்க சேகர் பாபுக்கு நடிக்க சொல்லியா தரணும். ஆனா முன்னாடி மாதிரி மக்கள் இல்லைங்க, இப்பெல்லாம் நடிச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒருத்தர் ஆஸ்கர் நாயகன் அப்படின்னு ஒருத்தர் அப்படியே நடிப்புக்கே ஒரு 2-3 மாசத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேடா அப்படின்னு ஃபேமஸ் ஆனாரு. இப்போ மக்கள் வந்து கண்டிஷன் போட்டு நீ சட்டமன்றத்துக்கே வர வேணான்னு முடிச்சு விட்டாங்க. ஸோ சேகர் பாபு அவர்களே, நீங்க நடிக்கிற நடிப்பை எம்கே ஸ்டாலின் வேணா நம்பலாம், மக்கள் நம்ப மாட்டாங்க. துர்கா ஸ்டாலினே நம்ப மாட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தானே டோஸ் வாங்கியிருக்கீங்க. சபரீசனையும் சேகர் பாபுவையும் தான் துர்கா ஸ்டாலின் கழுவி ஊத்திருக்காங்க. நீங்க தாங்க திமுக தோக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேர் தாண்டா காரணம். வடா போடான்னு சொன்னாங்களான்னு தெரியல, மேபி கோபத்துல கூட சொல்லி இருக்கலாம். நீங்க 2 பேர் தாண்டா காரணம். சென்னையில சுத்தி காசு வாங்கிட்டு, வேட்பாளர்கள்லாம் காசு வாங்கிட்டு நீங்க பிடிச்சவங்களை நிறுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி துர்கா ஸ்டாலின் கழுவி ஊத்திருக்காங்க. சோ அதை வந்து இங்க காம்பன்சேட் பண்ணும்ல, ஏதாவது இன்னும் அப்படியே நெருக்கத்தை காமிக்கணும்ல. சோ அந்த அடிப்படையில இன்னைக்கு காலையில சேகர் பாபு வந்து அப்படியே சட்டப்பேரவைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை தள்ளிட்டு வந்திருக்காரு. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவைக்கு வந்து என்னத்தை பண்ண போறாரு? ஏன் ஸ்டாலின் இல்லாத சட்டப்பேரவையே இருக்கக்கூடாதா? திமுக குடும்ப நபர்கள் இல்லாத சட்டப்பேரவையே இருக்கக்கூடாதா? இருக்கட்டுமே, எம்டியா தான் இருக்கட்டுமே. ஏன் இதுல என்ன கருணாநிதி இருந்தா கருணாநிதிக்குன்னு 234 ஒரு இடம் ஒதுக்கியே வைக்கணுமா? எம்கே ஸ்டாலினா எம்கே ஸ்டாலினுக்கு ஒரு இடம் ஒதுக்கியே வைக்கணுமா? உதயநிதினா உதயநிதிக்கு 234 ஒரு இடம் ஒதுக்கி வைக்கணும்னு சட்டமா என்ன? அப்படியே ஆரம்பிச்சா எப்ப வரீங்களோ, அரசியலுக்குள்ள எப்ப வரீங்களோ சாகுற வரைக்கும் நீங்களே எம்எல்ஏவா இருக்கணும், உங்க குடும்பத்துல இருக்கவங்களே இருக்கணும் அப்படின்னா அது சட்டப்பேரவையா இல்ல உங்க குடும்ப பேரவையா அப்படின்னு எனக்கு தெரியல. 1957 கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினரா உள்ள வராரு. சாவர வரைக்கும் போகலங்க. உள்ள வந்த மனுஷன் 1957 உள்ள வந்த மனுஷன் போகவே இல்லை. சரி, ஒரு ஆளே தான் குடும்பத்துல ஒரு ஆள் தான் உள்ள இருக்காருன்னு பார்த்தா அது பத்தாது அப்படின்னு 89ல மகனை கொண்டு வராரு. எம்கே ஸ்டாலின் வந்து சட்டப்பேரவைக்குள்ள எலெக்ஷன்ல நிறுத்தி 1000 விளக்கு தொகுதியில நிறுத்தி உள்ள கொண்டு வராரு. அதுலேருந்து மகன் வந்து தொடர்ச்சியா இப்ப 2026 வரைக்கும், இடையில வந்து 91ல இருந்து 96 அந்த ஒரு பீரியட் மட்டும் மகனால, அதாவது கருணாநிதியோட மகன் எம்கே ஸ்டாலினால ஜெயிக்க முடியல. மத்த எல்லா பீரியடும் எம்கே ஸ்டாலின் வந்து உள்ளதான் இருந்துட்டு இருந்தாரு. இப்ப உள்ள இருந்து கருணாநிதி இத்தனை வருஷம் இருந்து, எம்கே ஸ்டாலின் இத்தனை வருஷம் இருந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னத்தை அறுத்து தள்ளிட்டாங்க. இப்ப அவரு வந்திருந்தா அதை அறுத்து தள்ளியிருப்பாரு. மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்றதுக்கு இதுல எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. என்ன அப்படின்னா, சரி இதை மாதிரி ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் கருணாநிதியும் ஸ்டாலினும் ஒன்னா உட்காந்துட்டு இருந்தாங்க. அடுத்து கருணாநிதி போன உடனே உதயநிதி வந்துட்டாரு. எப்படி எங்க அப்பா உள்ள சட்டமன்றத்துக்குள்ள தனியா உட்கார முடியும், நான் துணைக்கு வரேன் அப்படின்னு 21ல எம்கே ஸ்டாலின் கூட நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலினும் சட்டப்பேரவைக்குள்ள வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா அது ஒண்ணு போச்சு, 2018ல ஒண்ணு போச்சு அப்படின்னா இன்னொன்னு வந்து உட்காந்துக்குச்சு. இது என்ன ரெட்டை குழாய் துப்பாக்கியா? சட்டப்பேரவைக்குள்ள ஒண்ணு இருக்கவே இருக்காதா? எப்படியா இருந்தாலும் ஜோடியா அந்த குடும்பத்துல 2 இருக்குமா, 2 இருந்துகிட்டே தான் இருக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த தேர்தலை பார்த்தேன். பட் 2ம் அவுட் ஆக வேண்டியதுங்க. கொளத்தூர்ல எம்கே ஸ்டாலின் அவுட் ஆக வேண்டியது, சேப்பாக்கத்துல உதயநிதியும் அவுட் ஆக வேண்டியது. பட் அந்த பெரிய தலை வந்து அவுட் ஆயிடுச்சு. இந்த சின்ன தலை ஏதோ யங்ஸ்டர்ஸுக்கு ஏதோ பண்ணி ஒரு சின்ன மார்ஜின்ல சேப்பாக்கத்துல ஜெயிச்சிருச்சு. ஸோ இப்ப தனியா வந்திருக்குல்ல, தனியா வந்ததும் ஒரு விதத்துல எனக்கு இன்னைக்கு ஒரு ரசனையா தான் இருந்தது. அந்த மூஞ்சி இருக்குல்ல சட்டப்பேரவைக்குள்ள, அப்பா இல்ல, எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர், யாரு கருணாநிதி கிட்ட அரசியல் பாடம் படிச்சவர் அப்படின்லாம் சும்மா சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லப்படக்கூடிய எம்கே ஸ்டாலின் அவர்கள் இல்ல. மனுஷன் வந்து தனியா வராரு. ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் சட்டப்பேரவையில் அப்படியே மூஞ்ச பார்க்கணுமே,
அப்படியே தொங்கி போச்சு. ஐயோ, என் தகுதிக்கு நான் இங்க வரணுமா? நான் டெபுட்டி சிஎம்மா இருந்தேன், இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தா நான் சிஎம் ஆயிருப்பேன், என்ன கொண்டாந்து இப்படி நிறுத்திட்டீங்களே. ஒரு நடிகர் முன்னாடி, ஒரு விஜய் முன்னாடி வந்து என்ன வந்து இப்படி வந்து அப்படியே குறுகி நிக்க வச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து பதவி பிரமாணம் அப்படிங்கிறத அந்த இதெல்லாம் படிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் படிச்சுட்டு பண்ணிட்டு போனாரு. உதயநிதி ஸ்டாலின் மட்டும் கிடையாது, பல பேர் மூத்த அமைச்சர்கள். நான் யாரு தெரியுமா? திருச்சியில நான் யாரு தெரியுமா? மதுரையில நான் யாரு தெரியுமா? இது திருவண்ணாமலையில நான் யாரு தெரியுமா? விழுப்புரத்துல நான் யாரு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்ட எல்லாருமே இன்னைக்கு கூனி குறுகி அப்படியே முகம் வாடி போய் சுருங்கி போய் அப்படியே நொந்து போய் வந்து பதவி பிரமாணம் அப்படிங்கிறத வேற வழியே இல்லாம பண்ணிட்டு போனாங்க. உண்மையா இன்னைக்கு பாக்குறதுக்கு சட்டப்பேரவை எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு அலங்கோலமா இருந்தது. இந்த மாற்றம், இந்த சேஞ்ச் ஓவர் நடந்தது இல்ல, இதை வந்து பல பேரால, பல முன்னாள் அமைச்சர்களால யாராலையுமே ஏத்துக்க முடியல. சோ அது எல்லாமே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ஏண்டா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி எல்லாரும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு சட்டப்பேரவையில இருந்தாங்க. பட் நமக்கு வெளியில இருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தது. நம்ம பார்த்து பழகின சலிச்சு போன நிறைய முகங்கள் இல்லாம, நம்ம துரைமுருகனோ, நம்ம அன்பில் மகேஷோ, மா சுப்பிரமணியமோ இல்லாம இத மாதிரியான ஒரு சட்டப்பேரவையை பார்க்கறதுக்கு கொஞ்சம் திருப்தியா, சரி ஏதோ ஒண்ணு புதுசா நடக்குதுப்பா தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உடனடியா நம்ம உடன்பிறப்புகள்லாம் சொல்லலாம், என்னதான் இருந்தாலும் ஜோசப் விஜய் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சரை சந்திச்சார் பத்தியா. சாரி, முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவரை சந்திச்சார் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லலாம். ஒரு மரியாதை நிமித்தமா எம்.கே. ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் இன்னைக்கு போயிட்டு விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. ஒரு மரியாதை நிமித்தமா இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ, புதுசா பொறுப்பேற்றிருக்காங்க அப்படிங்கிறப்போ போய் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இதுதான் திமுகக்குள்ள இப்போதைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிராமா. திமுக இப்படி அப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு அப்படியே என்னமோ எழுவு வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி சட்டப்பேரவையில உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதிமுக இன்னொரு பக்கம் அதுக்கு மேல சண்டை அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்காங்க. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி வந்து அதிமுகவை நாங்க உடைக்காத விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காங்க போல. இதுக்கு முன்னாடி நியூஸ் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இதுக்கு முன்னாடி சண்டை போயிட்டு இருக்கு, 2 குழுவா பிரிஞ்சிருக்காங்க. இபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காங்க, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஒரு பக்கம் இருக்காங்க. இவங்க பக்கம் 30 எம்எல்ஏ ஆதரவா இருக்கிறதாகவும், இபிஎஸ் பக்கம் 17 எம்எல்ஏக்கள் தான் ஆதரவா இருக்கிறதாகவும், 47 2ஆ பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நியூஸ் கிடைச்சத சோர்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு வந்து அது அசம்பிளில ப்ரூவ் ஆயிருக்கு. வரப்பவே 2 குழுவா வந்திருக்காங்க. இபிஎஸ் கூட சில எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் எஸ்.பி. வேலுமணி கூட ஒரு டீம் வந்திருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் பதவி பிரமாணம் பண்றப்போ, எம்எல்ஏவா பதவி பிரமாணம் பண்றப்போ இந்த மேசையில தட்டுவாங்கல்ல, அத கூட வந்து இபிஎஸ் ஆதரவான அந்த எம்எல்ஏக்கள் மட்டும்தான் தட்டியிருக்காங்க. சி.வி. சண்முகத்துக்கு, எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அந்த டேபிள தட்டி கூட இபிஎஸ்க்கு அந்த உற்சாகத்தை அப்படிங்கிறத கொடுக்கல. சோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அசம்பிளில வந்து அதிமுக 2ஆ தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை காமிச்சிருக்கு. சி.வி. சண்முகம் இன்னைக்கு வந்தாரு, அசம்பிளிக்கு வந்தாரு. ஆனா சட்டமன்ற உறுப்பினரா அந்த அசம்பிளில பதவி ஏத்துக்கல. அதுக்கப்புறம் தனியா சபாநாயகர், தற்காலிக சபாநாயகர் இருக்காரு இல்லையா, ஒரு அறைக்கு போயிட்டு பதவி அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டு ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த கடிதம் தான் அதிமுகவை உடைப்பதற்கான கடிதம். எங்களுக்கு ஆதரவா சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவா 30 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சோ நாங்க தான் இனிமே கட்சியா கன்சிடர் பண்ணப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 3ல 2 மடங்கு எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவா இருக்காங்களோ அவங்களதான் சட்டம் வந்து கட்சியா கன்சிடர் பண்ணணும். சோ அந்த அடிப்படையில எங்களை தான் இனிமே நீங்க கட்சியா கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகருக்கு சி.வி. சண்முகம் வந்து கடிதம் கொடுத்திருப்பதா சொல்லப்படுது. சரிப்பா, இப்பதான் தோத்து போயிட்டாங்களே, அதிமுக தோத்து போயிட்டாங்க, ஒரு பெரிய செட்பேக் அவங்களுக்கு. இந்த நேரத்துல வந்து கட்சியை உடைச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இவங்க தலைமையிலான இந்த 30 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்காவுல போய் சேர போறாங்க அப்படிங்கிறதுதான் செய்தி. அதுவும் அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். ஏன்னா செங்கோட்டையன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அவருக்கு வந்து எஸ்.பி. வேலுமணி கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், நம்ம சி.வி. சண்முகத்திட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெரியும்ல. சோ செங்கோட்டையனை வச்சு இங்க காய்கள் நகர்ந்துட்டு இருக்கு. சோ அதிமுகவில இருந்து இந்த பிளவு அப்படின்னு வரக்கூடிய இந்த 30 எம்எல்ஏக்களும் மொத்தமா தாவேக்காவுல போய் சேருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து போகக்கூடிய முக்கியமான நபர்கள், எஸ்.பி. வேலுமணியோ, சி.வி. சண்முகமோ, இத மாதிரி முக்கியமான நபர்களுக்கு தாவேக்காவுல அமைச்சரவை கொடுக்கப்படும். குறைஞ்சது 30 எம்எல்ஏக்கள் இங்க இருந்து போனாங்க அப்படின்னா அதுல 7-8 அமைச்சர்கள் வந்து உருவாக்கப்படுவாங்க. இதுல இருந்து 7-8 அமைச்சர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க சொல்லக்கூடிய இந்த டிமாண்ட் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் நீங்க வாங்க, நாங்க செஞ்சு கொடுக்குறோம், உங்களுக்கு முக்கிய போர்ட்போலியோ கொடுக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா
இந்த அதிமுக இந்த 30 பேர் கொண்ட எம்எல்ஏக்கள் வந்து தாவேகா பக்கம் போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இவங்க அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு தாவேகாவுக்கு போனாங்க அப்படின்னு சட்டம் எடுத்துக்காது. ஒட்டுமொத்த அதிமுகவும் இந்த பக்கம் பிரிஞ்சு தாவேகாவுக்கு போயிட்டாங்க. இபிஎஸ் வந்து பிரிஞ்சு தனியா போயிட்டாரு. அவருக்கு ஆதரவா 17 எம்எல்ஏ நிக்கிறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கும். இபிஎஸ் அவர்களை சட்டம் வந்து கட்சியா கன்சிடர் பண்ணாது. இவங்க இந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க டீமை தான் வந்து சட்டம் வந்து கட்சியா கன்சிடர் பண்ணோம். அப்படி போறப்போ தாவேகா அப்படிங்கிற கட்சி கூட அதிமுக இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் வரும். அதுதான் 5 வருஷம் டாக்கா இருக்கும். பட் அப்படி ஒரு வேலை நடந்துட்டாங்க. இந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க டீம் வந்து இத மாதிரி அமைச்சர் 5 வருஷம் நல்லா அமைச்சரா இல்லாம இருக்க முடியாது, எனக்கு அப்படியே ஊறுது கை அப்படின்லாம் சொல்லிட்டு தாவேகாக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தல் வரப்போ அதிமுகவுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒரு விஷயம். தாவேகா முதன்மையான கட்சியாவும் அதிமுக அவங்க கூட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியா மாறிடும். சொல்ல போனா ஒரு 40 சீட்டு 30 சீட்டுக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு கட்சியா அதிமுக மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சோ இவங்க சண்டை இப்படிதான் முடிஞ்சது, தாவேகாவில் இங்க போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு முடிஞ்சதுன்னா 2031 தேர்தலில் அதிமுக அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு பிரைமரி போர்ஸா இருக்காது. பட் என்ன பண்ணுவாங்க, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் பேசி கொஞ்சம் சமாதானத்துக்கு வந்து ஒன்னா சேர்ந்து பயணிப்போம், வெற்றியோ தோல்வியோ பார்ப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு 2 டீமும் வந்தாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கும். இல்ல எங்களுக்கு உடனடியா அமைச்சர் பதவி வேணும், அமைச்சர் பதவியில எங்களுக்கு அவ்வளவு மோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுல போய் அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்காது. அவங்க வேணா தாவேகாவுல போய் அவங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்கிக்கலாம். பட் அதிமுக கட்சிக்கு வந்து எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்காது. பட் அரசியல்ல யார் வேணாலும் அந்த பதவி மோகத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது, கொலை வரைக்கும் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல, பொறுத்து பார்ப்போம். இந்த மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.